सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा भावरूप अज्ञानम प्रत्यक्ष प्रमाण सिद्धम अहम न जानामि அப்படிங்கிற இந்த அனுபவத்துக்கு நஜானாமி அப்படின்னு உல்லேகம் பண்ணக்கூடிய பதார்த்தம் விஷயமாக இருக்கு. அது ஞான அபாவமா இருக்க முடியாது. அது ஒரு தனி பாவ பதார்த்தமா தான் இருந்தாகணும்ங்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு யுக்திகள் சொல்லிட்டே வரும். பூர்வபக்ஷி என்ன பாக்குறான், ந ஜானாமின்னு சொல்றச்சு அதை ஏன் அபாவம்னு சொல்லாம பாவம்னு சொல்லணும்? ந ஜானாமின்னு சொன்னா அபாவம் தானே சொல்லலாம். அப்போ இவன் என்ன சொன்னானா, இங்க ஒரு சிக்கல் வருது. ஞானம் இல்லைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுட்டா ஞானமே இருக்குன்னு ஆயிடுமே. ஞானம் இருக்கிறச்ச இல்லைன்னு சொல்றது தப்பாயிடுமே. அப்படிங்கிறதுனால அஜ்ஞானத்தை தனியா சொல்லணும். இதுக்காக பூர்வபக்ஷி என்ன பண்ணான்னா, பிராகபாவத்தை திருஷ்டாந்தமா கொண்டு வரணும். இதை நாம் நஜானாமின்னு சொல்றது ஞானத்தினுடைய அத்தியந்தாபாவமா இருந்தால் அப்போ நீங்க சொல்றபடி இந்த சிக்கல் இருக்கு. ஞானம் இருக்கும்போது ஞான அபாவம் இருக்க முடியாது. ஆனா பிராகபாவம்னு சொல்லிட்டோம்னா இது சரியா போயிடும், சித்தமாகலாம். கடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி கடத்தினுடைய பிராகபாவத்தை நாம பார்க்கிறோம். கடோ பவிஷ்யதி அப்படின்னு. கடோ பவிஷ்யதி அப்படின்னு சொல்ற சமயத்துல அந்த பிராகபாவத்துக்கு ஏதோ ஒரே ஒரு கட்டம் தான் விஷயம். பொதுவா எல்லா கட்டமும் விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு கட்டம் பிரதியோகியான கட்டம் எப்படி தெரியறதுன்னா, அதுல இருக்கக்கூடிய அசாதாரண தர்மத்தை கொண்டு தெரியல, பொதுவாக கட்டம்னு தெரியுது. அதே மாதிரி மயி ஞானம் நாஸ்தி அப்படின்னு பிராகபாவத்தை நான் சொல்ற பட்சத்துல எனக்கு என்ன சௌகரியம்னு கேட்டா, ஏதோ ஒரே ஒரு ஞானத்தினுடைய பிராகபாவத்தை தான் நான் ஞானம் நாஸ்தி கடோ பவிஷ்யத்தின்னு சொன்னா அந்த ஒரே ஒரு கடத்தினுடைய பிராகபாவம் தான் கடோ பவிஷ்யதி. எல்லா கடத்தையும் சொல்லலையும். அதே மாதிரி ஒரே ஒரு ஞானத்தை தான் நான் ஞானம்னு எடுத்துக்கினேன். அந்த ஞானத்தினுடைய பிராகபாவத்தை நான் அனுபவிக்கிறேன் நஜானாமி. இப்ப மற்ற தியானங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுனால ஒரு இடத்திலும் இல்லை. ஏன்னா எந்த தியானம் எனக்கு வரணுமோ அந்த தியானம் வரலையே. மொத்த தியானங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால இந்த வியாகாதம் கிடையாது. அதுக்கு இவர் சித்திக்காரர் பதில் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு பிராகபாவத்தை சாதனம் பண்ண முடியாது. அபாவத்துக்கு பிரதியோகியாக இருக்கக்கூடிய பதார்த்தத்துல எந்த ஒரு தர்மம் பாசிக்கிறதோ அந்த தர்மத்தை தான் பிரதியோகிதாவச்சேதகமாக சொல்ல வேண்டியிருக்கும். பிராகபாவத்துக்கு பிரதியோகிதாவச்சேதகமாக பொதுவான தர்மத்தை சொன்னால் அது உனக்கு அபசித்தாந்தமாக முடியும். அதனால பிராகபாவ பிரதியோகி ஞானம் இல்லாததுனால வர முடியாது அப்படின்னு. அப்ப கடோ பவிஷ்யதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கடோ பவிஷ்யத்தின்னா கடத்தை பவிஷ்யத்தா விஷயா அப்படின்னா பிராகபாவங்கள்லாம் இல்லை. கடத்தினுடைய பவிஷ்யத்தால சம்பந்தம் அங்க தெரிகிறதே தவிர கடத்தினுடைய பிராகபாவம் தெரிகிறதுன்னு ஏன் சொல்லணும்? அந்த பவிஷ்யத்துவங்கிறது என்ன? அது பிராகபாவ கட்டிதமா இல்லையா? வர்த்தமான பிராகபாவ பிரதியோகித்துவம் பவிஷ்யத்துவம் அப்படின்னு சொன்னா அதுல பிராகபாவம் கலந்து விடுமேன்னு பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. நான் வேற மாதிரியான பவிஷ்யத்துவம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போன தடவை முடிச்சிருந்தார். அதாவது அந்த பவிஷ்யத்துவம் பிரதியோகி தத்வம்ச அனாகார கால சம்பந்தி போறார். பிரதியோகியும் இல்லை, பிரதியோகிய துவம்சமும் இல்லை. அப்பேற்பட்ட காலத்துல அதுக்கு பவிஷ்யத்துவம் சொல்றது. அது அப்படிதானே வரும்.
கடம் வந்து வந்து இருக்குன்னு சொன்னா அது பிரதியோகி காலம் ஆயிடும். கடம் வந்து போயிடுத்துன்னு சொன்னா அது தத்வம்ச காலம் ஆயிடும். இதை தவிர பாக்கி உள்ள காலம் பிரதியோகி காலமும் இல்லை, பிரதியோகி துவம்ச காலமும் இல்லை, அப்பேற்பட்ட காலம் சொன்னா அதுதான் பவிஷ்யத் காலம்னு சொல்லணும். அந்த கால சம்பந்தத்தை வச்சுட்டு பவிஷ்யத்துன்னு சொல்றது இப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி, தத்வம்சத்துவம் துவம்சம்னு போட்டேன், துவம்சம்ங்கிறதுல பிராகபாவம் சொல்லாம துவம்சத்துவத்தை நிர்வச்சனம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு என்னன்னா அந்த உற்பத்தி மதபாவம் ஜன்யாபாவத்துவம் துவம்சத்துவம்னு சொல்லணும். ஜன்யத்துவம் சொன்னா அதுக்குள்ள பிராகபாவங்களும் இருக்கு. ஏன்னா ஜன்யத்துவம்னா பிராகபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு சொல்லிடுவாளே, பிராகபாவத்தை விட முடியாதுன்னு கேட்டாங்க. இல்லையே நான் சொல்ற ஜன்யத்துவம் ஜனகத்துவம் எல்லாம் சொரூப சம்பந்த விசேஷம் அப்படின்னு தார்க்கிக பாஷையில சொல்லி விட்டார். இப்படியாக சொல்லி கடைசியில என்ன முடிச்சாருன்னா, அத்தः பிராகபாவம் அனங்கீகுர்வதோபி இல்ல பிராகபாவம் அங்கீகுர்வதோபி தத் பிரத்யக்ஷத்துவம் துர்லபம் தம் அனங்கீகுர்வதத்து ந காபி ஹானி. பிராகபாவம்னு ஒண்ணு ஒத்துக்கிறவனுக்கு கூட அந்த பிராகபாவத்தை பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போதே நான் பிராகபாவத்தை ஒத்துக்கவே இல்லை, வேண்டாமே விட்டுருவேன். அப்படி ஒரு அபாவமே வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அதுல என்னாச்சு, அந்த பிராகபாவத்தை திருஷ்டாந்தமா காமிச்சு அதே மாதிரி லஜானாமிங்கிற இந்த பிரதீதிக்கு ஞானத்துடைய பிராகபாவமே விஷயமாகட்டுமே அப்படிங்கிற இந்த சங்கை இங்க வர முடியாது, இந்த கேள்வியை இங்க கேட்க முடியாது. ஏன்னா பிராகபாவமாவது அப்படிலாம் நான் ஒத்துக்கவே இல்லை. அப்போ அவன் கேட்பான், கடம் எல்லாம் பண்றதுக்கு எல்லாம் சாமகிரி தயாரா இருக்கு, ஏன் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கடோ பவிஷ்யதி கிஞ்சித் காலானந்தரம் கடோ பவிஷ்யதி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்க அர்த்தம் சொன்ன கடத்து பவிஷ்யத்தா விஷயகான்னு. அந்த பவிஷ்யத்தின்னு சொல்ற மாதிரி இன்னொரு விவகாரமும் இருக்கு. இக இதானியும் கடோ நாஸ்தி கிஞ்சித் காலானந்தரம் பவிஷ்யதி, இந்த ரெண்டு வாக்கியத்தை பிரயோகம் பண்றான். இதானியும் கடோ நாஸ்தி பஞ்ச நிமிஷானந்தரம் பவிஷ்யதி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரும், இப்ப வரல அப்படின்னு சொல்றானோ இல்லையோ. இதானியும் கடோ நாஸ்தி இந்த பிரதீதிக்கு விஷயம் என்ன, நாஸ்தின்னு சொல்றான். இது ஒரு அபாவம் இல்லையா? அப்ப இந்த அபாவத்தை நீங்க என்னன்னு சொல்லுவேன்? கட சாமானியாபாவம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கட சாமானியாபாவம் இங்க இல்ல, நிறைய கடங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறது கட சாமானியாபாவம் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா நீ பதில் சொல்லணுமே. நான் பாகபாவம்னு சொல்லுவேன். ஒரு கடத்துடைய பிராகபாவத்தை தான் அவன் இங்க இக கட இதானியும் நாஸ்தி நாஸ்தி கடகா அப்படின்னு அவன் வாயால சொல்றான். பிராகபாவத்தை ஒத்துக்கலைன்னு சொன்னா இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுன்னு கேட்பான். அதுக்கு சித்திகார பதில் சொல்றார், இக இதானியும் கடோ நாஸ்தி பிரதீதிஸ்து சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக தற்காலாவச்சின்ன யாவத் விசேஷா பாவ விஷயா. இதுக்கு தனியா ஒரு அபாவத்தை தேட வேண்டாம். என்ன பண்ணலாம்னா, இந்த விசேஷாபாவ கூட்டம் ஒரு தேசத்துல ஒரு காலத்துல எத்தனை விசேஷாபாவங்கள் சேர்றதோ அந்த விசேஷாபாவங்களுக்கு சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவத்தை ஒத்துண்டு நாஸ்தின்னு விவகாரம் செய்யலாம். ஆனா இப்படி என்ன, இது இப்படி சொன்னா புரியாது. இதை நான் கொஞ்சம் விவரணம் பண்றேன். ஹ்ரதே, ஹ்ரதகான குளம், ஜலம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய குளம். ஹ்ரதே வன்ஹி நாஸ்தி, இது சரிதானே? அங்க அக்னி இல்லையோ? அக்னி இல்லை. இந்த பிரதீதிக்கு என்ன விஷயம்னு பார்ப்போம். ஹ்ரதே மகானசீயவன்ஹிர் நாஸ்தி, இது சரிதானே? ஹ்ரதே சத்துரியவன்ஹிர் நாஸ்தி, ஹ்ரதே பர்வதீயவன்ஹிர் நாஸ்தி, ஹ்ரதே தாவாக்னி நாஸ்தி. இப்படி ஒவ்வொரு அக்னியும் அந்த அக்னி இல்லை, இந்த அக்னி இல்லை, இந்த அக்னி இல்லைன்னு சொல்லிட்டு வரலாமா? இதுவும் சரிதானே? ஹ்ரதத்துல அத்தனை அக்னியுடைய அபாவங்களும் ஒண்ணு சேர்றது. இந்த மகானசம்னு எடுத்துட்டேன்னா அக்னி இருக்கிற ஸ்தலத்துல என்ன ஆகும்னா ஒரே ஒரு அக்னியுடைய அபாவம் வராது, பாக்கி அக்னியுடைய அபாவ கூட்டம் சேரும். ஆனா அங்க ஒரு அக்னி இருக்குமே, அந்த அக்னியுடைய அபாவம் அங்க விட்டு போயிடும். அந்த ஒரு அபாவத்தை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அக்னிகளுடைய அபாவமும் கூட்டமாக சேரும், ஒரு அபாவத்தை தவிர்த்து. ஆனால் இந்த கிரதத்துல பார்த்தீங்கன்னா எல்லா அக்னி அபாவமும் ஒன்னா சேரும். இது நான் என்ன சொல்வேன்னா யாவத் விசேஷாபாவ கூட்டம், கூட்டம்னா கூட்டம் தான். அந்த கூட்டத்தை நான் என்ன சொல்வேன்னா வன்ஹிர் நாஸ்தி
மத்த இடத்துல ஒரே ஒரு அபாவத்தை விட்டுட்டு அதை பாக்கி எல்லா அபாவ கூட்டமும் சேர்ந்திருக்கு. ஆனா அதை வன்னிர் நாஸ்தின்னு நான் சொல்ல முடியாது. மகானதே வன்னிர் நாஸ்தி ஏன் சொல்லக்கூடாது? அத்தனை அபாவம் இருக்கே, ஒரே ஒரு வன்னி தானே இருக்கு, பாக்கி எல்லா அபாவம் வன்னியுடைய அபாவமும் சேர்ந்திருக்கோம்னா கூட்டம் இல்லை. கூட்டம்னா ஒண்ணு குறைஞ்சா கூட போச்சு. அதனால அப்ப என்ன சொல்றதுன்னா, ரதத்துல அத்தனை வன்னியபாவங்கள் ஒரு கோடி வன்னியபாவம் இருக்குன்னு வச்சுட்டோம்னா, கோடி வன்னி இருக்குன்னா கோடி வன்னியபாவமும் இருக்கும் இல்லையா? அந்த கோடி வன்னியபாவங்களும் ஒரு இடத்துல சேர்றது, ஒரு காலத்துல சேர்றதுன்னா எங்க சேர்றது? ரதத்துல சேர்றது. இது ஒரு உதாரணம். இந்த கோடி வன்னியபாவங்களுடைய சமூகத்துல வன்னிர்நாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வன்னித்வாவச்சின்ன பிரதியோகிதா தத்துவம் அப்படின்னு ஒரு தர்மத்தை நான் ஒத்துக்கிறேன். வன்னிர்நாஸ்தின்னு இதை சொல்லலாம். வேற எங்கேயும் வன்னிர்நாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு வன்னி இருந்தா கூட அதை என்ன கவனிக்கணும். இந்த அபாவங்கள்லாம் தனித்தனியா இல்ல ஒன்னா? இதையே நிறைய அபாவம்னு சொல்லணும். அபாவத்துல என்ன வித்தியாசம் கண்டு அப்படின்னு கேட்டா, இது ஒவ்வொரு அபாவத்தையும் தனியா தான் சொல்லி ஆகணும். ஒரு விசேஷம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்வதத்துல ஒரு அக்னி இருக்கணும். இந்த அக்னியுடைய அபாவமும் மகாநசத்துல இருக்கக்கூடிய அக்னியுடைய அபாவமும் ஒன்னாகாது. ஏன்? அது இல்லாம இது இருக்கு, இது இல்லாம அது இருக்கு. அப்ப எப்படி ரெண்டும் ஒன்னாக முடியும்? இந்த பர்வதீய வன்யபாவம் இல்லாமல் மகாநசிய வன்யபாவம்ங்கிறது பர்வதத்துல இருக்கு. மகாநசிய வன்யபாவம் இல்லாமல் பர்வதீய வன்யபாவம்ங்கிறது மகாநசத்துல இருக்கு. அப்பனா இது ரெண்டும் எப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? அதனால இந்த அபாவங்களை தனித்தனியாத்தான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனாலும் எல்லாமே ரதத்துல சேர்ந்ததுன்னு சொல்லணும். எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா அப்போ வன்னிர்நாஸ்தின்னு பிரயோகம் பண்ணலாம். இல்லாட்டா இதுல ஒரு அபாவம் குறைஞ்சா கூட வன்னிர்நாஸ்தின்னு பேச முடியாது. இதானே? இதே கணக்குதான் எல்லா நாஸ்திக்கும். கடோ நாஸ்தின்னு சொன்னாலும் இதே மாதிரிதான். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கடத்தினுடைய அபாவங்கள் ஒரு இடத்துல சேரணும். சேர்ந்ததுன்னா கடோ நாஸ்தின்னு சொல்லலாம். ஆனா விகேதானியும் கடோ நாஸ்தின்னு சொல்றதுக்கு சிக்கல் இருக்கு. அங்க எல்லா கட அபாவமும் சேர முடியாது. அப்படி இருக்கிறத நீங்க எப்படி இதானியும் கடோ நாஸ்தின்னு பேச முடியும்? இது பூர்வபக்ஷுடைய ஆக்ஷேபம். இவர் என்ன சொல்றாருன்னா, சில இடத்துல சாமயிகாபாவம்னு ஒண்ணு ஒத்துன்னு இருக்காங்க. அந்த சாமயிகாபாவத்தை வச்சுட்டு பேசலாம். அது என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த ஆதாரத்துல எல்லா அபாவமும் சேர்றது அப்படி வச்சுக்கோ. அத்தியந்தாபாவம் சேர்றது. சரியா? எப்பவுமே சேர்ந்து இருக்கணும்னு நான் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்ப இந்த ரெண்டு கபாலத்துல கடம் வரப்போறது. நையாயிக பாஷையில கபாலத்துல கட்டம் வரப்போறது. அது வரத்துக்கு முன்னாடி அங்க ஏதாவது ஒரு கட்டம் இருக்கோ? இன்னும் அல்ல. ஏற்கனவே பண்ணியிருந்தானே போச்சேன்னு சொன்னா அது வேற விஷயம். அது உடஞ்சு போயிடுச்சுன்னா அதை பத்தி இப்ப கவலை இல்லை. இந்த சமயத்துல அதனாலதான் சாமயிகம்னு சொன்னேன். இப்ப எல்லாம் தயாரா வச்சிருக்கிற நிலையில கபாலங்கள்லாம் ரெடியா இருக்கு. இப்படி இருக்கிறது இந்த கபாலத்துல எந்த கட்டமாவது இருக்கா? அப்ப என்ன, அத்தனை கட்டத்தினுடைய அபாவமும் ஒரு இடத்துல சேர்றது. இத கடோ நாஸ்தின்னு சொல்லலாம். சித்த முன்னாடி இருந்தது, அப்புறமா திரும்பி வரப்போறது, அதை பத்தி கவலை இல்லை இந்த சமயத்துல. அதனால இதை என்ன சொல்றது, சாமயிகாபாவம் அப்படின்னு தார்க்கிகாலே இதுக்கு பதில் ஒரு அபாவத்தை ஒத்துருக்கா. சில பேர் வச்சுக்கிறா. அதை வச்சுட்டு இதானியும் கடோ நாஸ்தின்னு சொல்லலாம். அதனாலதான் இதானியும் கடோ நாஸ்தின்னு சொல்றோம். இது பிரதீதித்து சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக தற்காலாவச்சின்ன யாவத் விசேஷாபாவ விஷயா. அதனால பிராகபாவம்னு ஒண்ணு ஒத்துக்கிடுங்கிற அவசியம் இல்லை. சமய விசேஷத்தியாச்சு அபாவாவச்சேத கத்வா. சாமயிகாபாவம்னு ஒத்துக்கிறவனுக்கு அந்த அபாவத்துக்கு ஒரு காலம் கூட அவச்சேதகமாக ஆகும். அந்த காலத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய அபாவம். முன்னையும் பெண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த அபாவம் இல்லாத போயிடும். அங்க இருக்காது. இப்போ இருக்கு அபாவம் இருக்கு, அப்புறமா இருக்குமானா இருக்காது. அப்பேற்பட்ட அபாவம் சமய விசேஷாவச்சின்ன அபாவம். இது எதுக்காக அப்படி ஒத்துக்கணும்? எல்லாருமே ஒத்துண்டாகணுங்கிறத காமிக்கிறார். அந்நா ஆத்யக்ஷணே கடோ நீரூபா இத்தியாதி பிரதீதிர் நப்யா. நையாயிகம் என்ன சொல்லுவான்னா, திரவியம் உற்பத்தி ஆகிற ஒரு க்ஷணத்துல நிர்குணமாக நிற்கிறது. அந்த திரவியம் உண்டான பிறகு அடுத்த க்ஷணத்துல அதுல குணங்கள்லாம் உண்டாகுது. ஏன்னு கேட்டாக்க, திரவியத்தை அதுல வரக்கூடிய குணத்துக்கு காரணமாக ஒத்துருக்காங்க. காரணம்னு சொன்னா காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அது இருக்கணும். ஒரு க்ஷணமாவது முன்னாடி இருந்தாங்க.
அப்படி இருக்கிறதுக்காக திரவியம் முதல்ல வரும்போது ஒரு குணமும் இல்லாமல் நிர்குணமாக உண்டாகிறது உற்பத்தி காலத்துல. அதுக்கப்புறம் அடுத்த கணத்துல இருந்து அதுல குணங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கடம் இருக்கோ, இந்த கடத்துக்கு ரூபம் உண்டு, கண்ணால பார்க்கக்கூடிய ரூபம் உண்டு இல்லையா? அது முதல் கணத்துல உண்டோ? கிடையாது, அப்புறம் தான் வந்தா. அப்படியானால் ஆத்திய கணி கடோ நீரூபா, இப்படி சொல்றது சரிதானே? நீரூபகான ஆத்திய கணே கடே ரூபம் நாஸ்தி. ரூபம் நாஸ்திங்கிறது என்ன அர்த்தம்? இப்ப சொன்ன விதத்துல அத்தனை ரூபத்தினுடைய அபாவமும் அங்க சேர்றதுன்னு தானே அர்த்தம். ஆனா எப்படி சேரும்? இப்பதான் அடுத்த கணமே ரூபம் வர போறது, அதனுடைய அபாவம் எப்படி வரும்னு நீங்க கேட்கக்கூடாது. அப்புறமா வேணா அப்புறம் இல்லாம போட்டான். ஆனா இப்போ அந்த ஆத்திய கணத்துல ஒரு கணத்துல அங்க எல்லா ரூபத்தினுடைய அபாவம் சேர்றது. அடுத்த கணத்துல வரக்கூடிய ரூபம் இருக்கு, அந்த ரூபத்தினுடைய அபாவம் கூட இப்போ இருக்கு. ரூபம் வரைச்சு அது போயிடும், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஒரு கணத்துல எல்லா அபாவமும் சேர்றது இல்லையா? அதனாலதான் ரூபன் நாஸ்தி. ஆத்திய கணே ரூபன் நாஸ்தி, ஆத்திய கணேன்னு சேர்த்துக்கணும். வெர்ண கடே ரூபன் நாஸ்தின்னு சொன்னா தப்பு, ரூபம் இருக்கும். ஆனா அந்த ஒரு கணத்துல உற்பத்தி கணத்துல அதுல ரூபம் எதுவுமே இல்லைன்னு சொன்னா சரி. அத அஸ்மின் பக்ஷே சாமான்யாபாவோ நசித்தேதி சேத். என்ன சொன்னார்னா, இந்த இவ்வளவு அபாவங்கள் சேர்ந்து, அதுதான் ஒரு இடத்துல சேர்ந்தா, ஒரு சமயத்தை ஒரு தேசத்துல ஒரு காலத்துல சேர்ந்தா அதுதான் நாஸ்தி அப்படிங்கிற பிரதீதிக்கு விஷயமா இருந்ததுன்னு சொன்னதானால் அப்ப என்ன ஆகும்? சாமான்யாபாவா நசித்தேத். இது விசேஷாபாவம் சாமான்யாபாவம் அப்படின்னு ரெண்டு சித்திக்காம போயிடும். விசேஷாபாவம்ங்கிறது ஒவ்வொரு வியக்தியுடைய அபாவங்களுடைய சமூகம், இது விசேஷாபாவ கூட்டம். சாமான்யாபாவங்கிறது அது ஒரே அபாவம், ஒரே அபாவத்துக்கு எல்லாம் பிரதியோகி. விசேஷாபாவத்துல அப்படி இல்லை, ஒவ்வொரு அபாவத்துக்கும் ஒவ்வொன்றும் பிரதியோகி, எல்லாமா கலந்து பிரதியோகிகளுடைய அபாவங்கள் சேர்றது ஒரு இடத்துல. ஆனா சாமான்யாபாவம் சொல்றச்ச அந்த சாமான்யாபாவம்னு ஒரே ஒண்ணு, அது அந்த ஒண்ணுக்கே எல்லாம் பிரதியோகியாக இருக்குன்னு சொல்றது சாமான்யாபாவம். இப்படி ஒரு சாமான்யாபாவம் சித்திக்காம போயிடுமே. எப்படி அந்த விசேஷ அபாவ கூட்டங்களே நாஸ்தி அப்படிங்கிற பிரதீதிக்கு விஷயமாக இருக்கிறதுக்கு ஆக முடியுமோ, அப்போ நாஸ்தி வந்திர்நாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமான்யாபாவம் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, எனக்கு அது அதுவும் வேண்டியதில்லை. ஏன்னா ராகபாவத்தை நீங்க ஒத்துண்டாலும் விசேஷாபாவத்தை காட்டிலும் தனியாக சாமான்யாபாவம் இருக்குங்கிறத சொல்றது கஷ்டம். ராகபாவத்தை வேண்டான்னு சொல்ற எனக்கு அதுவும் வேண்டாம்னு நான் சொல்லுவேன். நீங்க பிராகபாவத்தையும் வச்சுட்டு சாமான்யாபாவத்தையும் அதிருப்தமா சொல்றேன். இந்த பிராகபாவத்தை ஒத்துக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. சாமான்யாபாவம் வேண்டாம்னு ஆயிடுவேன்னு கேட்டா வேண்டாம்னா வேண்டாம் விட்டுருவான். அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம். அத அஸ்மின் பக்ஷே சாமான்யாபாவா நசித்தேதி சேத் பிராகபாவ அபியுபகமேபி துல்லியமேதது. நீ பிராகபாவத்தை ஒத்துக்கிற பட்சத்திலையும் சாமான்யாபாவம் அதிருப்தமாக உனக்கு சித்திக்காது. எப்படி? சாமான்யாபாவ பிராகபாவயோகோ சுந்தோபசுந்தயோரிவ பரஸ்பர பராகதத்வா. சாமான்யாபாவம் பிராகபாவம் இது ரெண்டும் பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுட்டு ரெண்டுமே இல்லைன்னு பண்ணும்படியாக ஆயிடுறது. ஏன் அப்படி? ஒரு அன்யோன்யாசிரியம் மாறி வருது. சாமான்யாபாவம் அப்படின்னா என்னன்னா விசேஷாபாவம். இப்ப சொன்னேன் பாருங்க, அந்த ரதத்துல அத்தனை கூட்டங்கள் இருக்குன்னு, இதை தவிர்த்து இன்னொரு அபாவம் வந்திர்நாஸ்தி. நையாயிகன் என்ன சொல்றான்? சாமான்யாபாவத்தை ஒத்துக்கிறவன் என்ன சொல்றான், இங்க இருக்கிற அபாவ நான் ஒரு தனி சாமான்யாபாவம் ஒத்துக்கலைன்னா ரதத்துல இருக்கக்கூடிய அபாவத்தை ஒவ்வொன்றா தான் நான் சொல்ல வேண்டியிருக்கும். பர்வதி வந்திர்நாஸ்தி, அந்த வந்திர்நாஸ்தி, இந்த வந்திர்நாஸ்தின்னு சொல்லலாமே தவிர இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சப்தம் என்கிட்ட இல்லை. இத்தனை அபாவத்தையும் சேர்த்து சொல்றதுக்கு ஒரு சப்தம் சொல்லுன்னா என்கிட்ட சொல்ல முடியாதுன்னா, சரியா? வந்திர்நாஸ்தின்னு சொல்றேன்னு என்ன, அது வேற தனி அபாவம். வந்திர்நாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அபாவம் இருக்கு, அந்த அபாவம் தனி அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் வந்திர்நாஸ்தின்னு சொல்றத வன்ஹித்தும் பிரதியோகிதாவச்சேதகம். அப்ப அந்த அபாவம் எப்படி தெரியுது? வன்ஹித்வாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவமா தெரியுது. வன்ஹித்வங்கிறது எல்லா வன்கிலையும் அனுகதமா இருக்கக்கூடிய தர்மம்.
அதனால இது சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம்னு சொல்றது. பர்வதீய வன்யன்னாஸ்தின்னு சொன்னா பர்வதீய வந்தித்துவம் இது விசேஷம், மற்ற வன்னியில இல்லாமல் இந்த வன்னியில மாத்திரம் இருக்கும்படியா தெரியுது. இதுதானே பிரதியோகிதா விசேஷம். அதனால இது விசேஷ தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவம். இப்படியாக ரெண்டையும் பிரிச்சு வச்சிருந்தேன். இந்த விசேஷாபாவத்திலேயே பாவ கூட்டத்திலேயே சாமானிய தர்மமும் பிரதியோகிதாவச்சேதகமாக ஏன் வச்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டால் அது முடியாதுன்னு வச்சுட்டுதான் சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக அபாவத்தை தனியா ஒத்துக்கணும்னு சொல்லியாங்க. ஏன்னா சாமானிய தர்மம் ஒரே ஒரு வியக்தியில இருக்கக்கூடிய பிரதியோகிதைக்கு அவச்சேதகம் ஆக முடியாது. அப்படி அதை எப்படி ஆக முடியாதுன்னு நிரூபிக்கிறதுன்னு கேட்டா பிராகபாவத்தை வச்சுட்டு நிரூபிக்கணுமா. பிராகபாவம் இருக்கு, அதுல ஒவ்வொரு வியக்திக்கும் தனித்தனி அபாவம் இல்லையா. அந்த பிராகபாவத்தினுடைய பிரதியோகிதாவச்சேதக தர்மம் பொதுவான தர்மமாக ஆகாது அப்படின்னு பண்ணிட்டு அந்த சப்ஜெக்டித்துவம் சொல்லியாகணும். எந்த ஒரு கட வியக்தி உண்டாக போறதோ அந்த கட வியக்தியுடைய அதுல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண தர்மத்தை பிரதியோகிதாவச்சேதகமாக சொல்லணும். யாருக்கும் தெரியாது, என்ன அந்த கட்டத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தர்மத்தை அது வந்ததுக்கு அப்புறம் வேணா தெரிஞ்சுக்கலாமோ என்னவோ, அது வரத்துக்கு முன்னாடி அந்த தர்மம் ஈஸ்வரனுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இப்பேற்பட்ட ஸ்திதி. இப்ப இது சித்தமான ஆட்சின்னு சொன்னால் அப்ப அந்த அபாவங்கள் இருக்க கூட்ட அபாவம், இந்த அபாவத்துல சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் கிடையாது. அப்ப சாமானிய தர்மேன தெரியக்கூடிய அபாவத்துக்கு விஷயமா இன்னொரு அபாவம் தான் சொல்லியாகணும். அப்போ தனியாக சாமானியாபாவம் ஒத்துக்க வேண்டி இருக்கும். விசேஷாபாவ கூட்டத்தை காட்டிலும் தனியாக வேறாக ஒத்துக்க வேண்டி இருக்கும்னு அதாவது யுக்தி. இது சித்திச்சா அது சித்திக்கும், இது சித்திக்கலைன்னா அதுவும் ஆட்டம் போச்சு, அதுவும் இல்லை. இங்கேயே இந்த விசேஷாபாவ கூட்டத்துக்கு சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிராகபாவம் கெட்டு போச்சு, அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு ஆயிடும். அப்ப சாமானிய பாவம் என்ன ஆச்சு, அதுவும் போச்சு இதுவும் போச்சு, இது போனா அதுவும் போடும், அது இருந்தா இதுவும் வரும். இதைத்தான் இப்ப சொல்றேன். ததாஹி பிராகபாவ சித்தௌ விசேஷாபாவஸ்யாபி சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்வாத் ந தாவன் மாத்திர பிரமாணக சாமானியாபாவ சித்தி. நீங்க பிராகபாவத்தை வச்சிருந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும், அதுல சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் வந்ததுன்னு சொல்றேன். ஆனா பிரதியோகி ஒண்ணு, சாமானிய தர்மம் பிரதியோகிதாவச்சேதகம். தர்மம் எல்லாத்துக்கும் பொதுவான தர்மம். இப்படி சொன்னால் இந்த சாமானியாபாவம் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கூட்டங்கள்லயே ஒவ்வொரு பிரதியோகியிலையும் அந்த சாமானிய தர்மத்தை கொண்டு பிரதியோகிதாவச்சே அந்த சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவத்தை ஒத்துவிடலாம். அப்ப சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகத்துவங்கிறது ஒரு பிரதியோகியை கொண்ட அபாவத்துல வர முடியாதுங்கிற காரணத்தை காமிச்சு அதுக்காக தனியா சாமானியாபாவத்தை ஒத்துக்கணும்னு நீ சொல்ற யுக்தி ஈடுபடாது, அது போயிடும். பிராகபாவ சித்து விசேஷாபாவஸ்யாபி சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்வாத் ந தாவன் மாத்திர பிரமாணக சாமானியாபாவ சித்தி. சாமானியாபாவத்தை தனியாக சொல்றதுக்கு இவ்வளவுதான் உங்ககிட்ட பிரமாணம் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு பிரதியோகி கொண்ட அபாவம் சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகமாக ஆக முடியாது அப்படின்னு சொல்றேன். ஆனா இப்ப ஆயிடுத்தே பிராகபாவம் உனக்கே ஆயிடுத்துன்னு சொல்றேன். அப்ப சாமானியாபாவம் தனியாக சொல்ல முடியாது போயிடும். சாமானியாபாவ சித்தௌச்ச விசேஷாபாவஸ்ய சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்வ அபாவாத் காதாச்சித் அபாவஸ்ய சாமானியாபாவத்வ அயோகாத் ந சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக விசேஷ பிரதீதி மாத்திர சரண பிராகபாவ சித்தி. சரி, இப்ப அதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, இந்த யுக்தியை வச்சுட்டு சாமானியாபாவத்தை தனியாத்தான் ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு பிரதியோகியை கொண்ட அபாவம் சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகமாக ஆக முடியாது அப்படின்னு சொன்னால் இதை வச்சிருந்தேன்னா அப்ப பிராகபாவம் போச்சு, ஆட்டம் போச்சு. ஏன் பிராகபாவம் ஒரு பிரதியோகிக்கு அபாவம், அது ஒவ்வொரு பிரதியோகிக்கு தனித்தனி அபாவம். அதுல எப்படி பொதுவா கடோநாஸ்தின்னு கடத்தம் சாமானிய தர்மத்தை பிரதியோகிதா வச்சு எதிர்வாய் சொல்ல முடியும்? அதனால இதை ஒத்துந்தா அது போச்சு, பிராகபாவம் போச்சு. எனக்கு ரெண்டுமே போயிடுது. இதுவும் இதை ஒத்துக்கிறதுனால இதை ஒத்துக்கிறதுக்கு எந்த யுக்தி இருக்கோ அந்த யுக்தியை வச்சுட்டு அதை கண்டிச்சு விட்டேன் சாமானியாபாவத்தை. அதை ஒத்துக்கிறதுக்கு என்ன யுக்தி சொன்னோ அந்த யுக்தியை வச்சுட்டு இந்த பிராகபாவத்தையும் கண்டிச்சுட்டேன். ரெண்டும் ஆனா எனக்கு ஒரே
இந்த சாமானியாபாவம் விசேஷாபாவ கூட்டத்தை வச்சுட்டு நான் நிர்வாகம் பண்ணிடுவேன். அதனால பிராகபாவமும் வேண்டாம், சாமானியாபாவமும் அதிருப்தமாக தனியா வேண்டாம். அப்ப என்னாச்சு, சுந்தோபசுந்தோது இதுவும் போச்சு அதுவும் போச்சு, இது அதை அடிச்சது அதை இதை அடிச்சது, ரெண்டுமே சேர்ந்து போயிடுது. ஆக என்னுடைய திருஷ்டியில சுந்தோபசுந்த நியாயம், தார்க்கிகனுடைய திருஷ்டியில அவன் ரெண்டையும் வச்சுட்டு இருக்கான். ரெண்டையும் வச்சுக்கிறதுல பிராகபாவம் சித்திச்சால் சாமானியாபாவம் சித்திக்காது, சாமானியாபாவம் சித்திச்சா பிராகபாவம் சித்திக்காது. ஏன்னா அந்த யுக்தி பரஸ்பரம் இதுவா இருக்கு. ரெண்டுல ஒண்ணு போகும், ஆனா எனக்கு ரெண்டுமே போயிடும். அதனால சுந்தோக சுந்தம் நியாயம். இதை வச்சுட்டா அது போச்சு, அதெல்லாம் அந்நியத்தரம் அவனுக்கு. தார்க்கிகனுக்கு பிராகபாவமாவது வச்சுக்கோ, இல்ல சாமானியாபாவமாவது வச்சுக்கோ, இதுவாவது அதுவாவது. ஆனா எனக்கு ரெண்டுமே உபயம் மாறும். சாமானியாபாவ சித்தௌச்ச விசேஷாபாவஸ்ய சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்வ அபாவா. அப்ப விசேஷாபாவம் சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகமாகாது. சரி, தனியா ஒத்துந்தாகணும். அப்படியானா பிராகபாவம் சித்திக்காது. காதாதிக்கமா ஒரு அபாவத்தை சொல்லாமேனா அது சாமானியாபாவமாக முடியாது. அதனால ந சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக விசேஷ பிரதீதி மாத்திர சரண பிராகபாவ சித்தி, பிராகபாவம் சித்திக்காது. இது ந ததுபயமபி விபஷ்சிதாம் சேதசி சமத்காரமாபவதி ஆவஹதி. அதாவது இந்த பிராகபாவமாகட்டும் இந்த சாமானியாபாவட்டும் அபாவமாகட்டும், இது ரெண்டுமே வித்வான்களுக்கு மனசுக்கு ஒத்து வரல. அவளுடைய சித்தத்துல இது எதுவுமே திரும்பிட்டு வரல. அதனால ரெண்டும் வாண்டாம்னு ஒதுக்கிறது